ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வயிற்று வலிக்கான ஒரு மருந்து கஷாயம் எதை வேணாலும் சொல்லலாம். நான் இது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது 2வது வீடியோ. பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டோம்ப்பா. அந்த 1.5 கிளாஸ் தண்ணியோட கொஞ்சம் ஜீரகம், அதோட கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வயிற்று வலிக்கு ரொம்ப நல்லது, வாயு பிடிப்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிறவங்க, வயசானவங்க, குழந்தைங்க யார் வேணாலும் குடிக்கலாம். பிறந்த குழந்தை கூட ஒரு 30 நாள் குழந்தை கழித்து ஊற்றலாம். கொஞ்சமாக இவ்வளோ ஊற்றலாம். ஒரு 30 நாள் 40 நாள் குழந்தை கூட இவ்வளோ ஊற்றலாம். என் பேத்திக்கு நாங்கள் ஊற்றிட்டுருக்கோம். வயிற்று வலியால் அழுதானா, வயிறு உப்பி போய் இருக்குது, ஒரு மாதிரி கல்லாட்டம் இருக்குது அப்படின்னா, அதுதான் நாங்கள் இந்த தண்ணி கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு அதை தான்ப்பா கொடுத்துட்ருக்குறோம். பாப்பாவுக்கும் அதுதான் கொடுத்துட்ருக்குறோம், என் பொண்ணுக்கு. இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம்ப்பா. உப்பு இருந்தால் தான் கொஞ்சம் உரப்பாக நல்லாயிருக்கும். துளியோண்டு அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், உப்பு போட்டிருக்கேன். நல்லா கொதித்து வரட்டும். நிறைய பேர் வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வாய்வு தொல்லை, இந்த மூட்டு வலி, முழங்கால் பிடிப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா. அதுக்கெலாம் இந்த தண்ணி ரொம்பவே நல்லது. உங்கள் வீட்டில் வயசானவங்க, குழந்தைங்க, நீங்களே கூட வச்சு குடிக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கூட திடீர்னு ஒரு வயிற்று வலிக்குது அப்படின்னா, அன்டைமில் கூட நீங்கள் மட்டும் 1 கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம், உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு 1 கிளாஸ் குடிச்சிட்டு போகிறீங்கன்னா கப்புன்னு சரியாயிடும். நல்லா கொதிக்குதுப்பா, நல்ல மணமாக இருக்குது. ஜீரகமும் பெருங்காயம் கொதிக்கும்போது நல்ல மணமாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கொரோனா பரவிட்டு வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் பார்த்து பத்திரமா இருங்க. கேரளா சைட்லாம் அவ்வளோ ஒரு இழப்புகள் வருதான். ஒரு நாளைக்கு 6 பேர் 10 பேர் இது மாதிரி உயிர் விட்டுட்டு வராங்க. பார்த்து நீங்களாம் சேஃப்டியாக மாஸ்க்லாம் இப்போயே மாற்றிக்கோங்க. மாஸ்க் இல்லாமல் எங்கேயும் வெளியே போகாதீங்க, சரிங்களா? அதிகமாக வெளியே போகிற வேலை வச்சுக்காதீங்க. கடையில் எதாவது வாங்கணுன்னாலும் வாங்கிட்டு வந்து வீட்டோடு இருங்க. வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க மாஸ்க் கண்டிப்பாக போடணும். கண்டிப்பாக போட்டுட்ருங்க. நம்மளோட உடம்பு சேஃப்டிக்காக தான். அதிலே ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கொரோனா டைமுக்கு எனக்கு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இங்கே எங்கள் ஊரில் தான் ரசம் நிறைய வச்சு சாப்பிட்ணுமா. மிளகு, ஜீரகம், பெருங்காயம், பூண்டுலாம் கொஞ்சம் நிறைய சேர்த்தே போட்டு நல்லா கப்புன்னு ரசம் வச்சு அடிக்கடி சாப்பிட்டா ரொம்ப நல்லதாம்மா. கொரோனா வராமல் தடுக்கும். ஏன்னா சளி இருந்தால் தானே கொரோனாங்கிறாங்க. அந்த சளி வராமல் இருக்கும். அந்த மிளகு, ஜீரகம், பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் சாப்பிடும்போது சளி அதிகமாக இல்லாமல் இருக்கும். அந்த சளி இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். மிளகு, ஜீரகம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா சேஃப்டியானது என்னவோ அதுமாரி பார்த்து சேஃப்டியாக இருங்கப்பா. எனக்கு இது நீட்டாக விளக்கம்லாம் சொல்ல தெரியல, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், ஓகேங்களா? நல்லா கொதிச்சிட்ருக்குப்பா. இப்போது ஒரு 7 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் தண்ணி சுண்டட்டும். இப்போ இந்த கொரோனா பரவுற டைமில் நம்ம வேஸ்ட்டான செலவுன்னு எதுவும் செய்யாதீங்க. கையில் அமௌண்ட்டு வேணும். ஏன்னா ஏற்கனவே போட்ட மாதிரி லாக்டவுன்லாம் போட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம். இந்த நகை எடுக்கிறது, சேலை எடுக்கிறது, இதெல்லாம் இந்தமாரி வேலைலாம் இப்போதைக்கு வேணாம். கையில் சேஃப்டியாக பணம் வச்சுக்கோங்க. இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது. நாம் தான் வீணான செலவுகள்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா கொரோனா வருதுன்னு தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், இருப்பு நிறையா வச்சுக்கணும். நம்மளோட கையில் அமௌண்ட் நிறைய வச்சுக்கணும், யாரையும் எதிர்பார்க்காத அளவுக்கு. ஏன்னா அந்த டைமில் போட்டு இருக்கிறவங்களும் கொடுக்க மாட்டாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி கிடையாது. அதனால் நம்மளோட செலவை நாம் தான் சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு கையில் அமௌண்ட் வச்சுருக்கணும். நீங்களும் அது மாதிரி பார்த்து பத்திரமா, ஏதோ கையில் அமௌண்ட் இல்லைனாலும் ஏதோ வீட்டில் இருக்கிற ஒரு நகை அது இதோ அடகு வச்சு கையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கொரோனா டைம் எந்த நேரத்தில் எப்படி நடக்கும் என்னன்னு டீட்டெயிலாக சொல்ல முடியாது இல்லையா? திடீர்னு லாக்டவுன் போட்டாங்கன்னா நமக்கு தான் கஷ்டம். அதனால் இந்த கொரோனா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுற வரலையும், அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற வரலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையில் அமௌண்ட்டு எப்பவும் வச்சுருங்க. வீணான செலவு இப்போதைக்கு பண்ண வேண்டாம்.
உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் மட்டும் ஸ்டாக்கில் வாங்கி வச்சுக்கோங்க. அரிசி, மளிகை பொருள், மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாமே மளிகை பொருள் தேவையானது. பயிர் வகைகள், பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்புன்னு இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது இல்லையா? இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாக்கில் வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் வீணாக போக போகிறது இல்லை. லாக்டவுனே இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் அது. அதனால் சேஃப்டியாக அதெல்லாம் ஒரு இதில் ஸ்டாக்கில் வாங்கி வச்சுக்கோங்க. இன்னும் என்ன கருத்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சேஃப்டியாக இருங்கப்பா. நான் சேஃப்டியாக இருக்கிறதுக்கான முடிவு தான் எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும், கையில் வந்து இவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் என்னோடய மனசில் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அந்த ஒரு கணக்கு தான் உங்கள்கிட்டையும் சொல்லிகிட்ருக்கேன். பார்த்து சேஃப்டியாக இருங்க. கையில் அமௌண்ட் வச்சுருக்கேன். யாரையும் எதிர்பார்க்காதீங்க. அதுவும் மெயினாக உறவுகள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. சரிப்பா, தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி இருக்குது. பார்க்கலாம், தண்ணி வடிகட்டி பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இப்போ ஊற்றின தண்ணி வந்து நான் வந்து இதில் 1.5 கிளாஸ் ஊற்றினப்பா. எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, 1/2 கிளாஸ் சுண்டி போச்சா. 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இப்போ வந்து 1 கிளாஸ், 3/4 கிளாஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, 1 கிளாஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். நல்லா ஆற வச்சு யார் வேணாலும் குடிக்கலாம், பிரச்சனையே இல்லை. உடம்புக்கு வந்து வினை இல்லாத சளி இருந்தாலும் அத்துக்கிட்டு வந்துடும். இதில் என்ன ஒன்று பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி வந்து எங்கள் பேத்திக்கு கொடுத்தாங்க. அவளுக்கு கொஞ்சம் நெஞ்சு சளி இருக்குது. ஆனால் இதுவரையிலும் சளியெலாம் எதுவும் பிடிக்கல, நெஞ்சு சளி இருக்குது. நானாக ஒரு தோராயமாக கணக்கு பண்ணுறேன். இந்த தண்ணி வந்து அவளுக்கு கொஞ்சமாக இந்த இவ்வளோ இல்லை, இவ்வளோ கூட இல்லை, இவ்வளோ தான் கொடுப்போம். 70 நாள் குழந்த, 70 நாள் குழந்தவ இவ்வளோ தண்ணி தான் கொடுப்போம். அப்படியே நெஞ்சு சளி இது எல்லாமே அத்துக்கிட்டு அப்படியே கக்காவோட கக்காலாம் இப்போலாம் சளியாக வருது. அப்போ பிள்ளைக்கு வந்து உடம்புக்குள்ளே அவ்வளோ சளி இருந்துருக்குது. இப்போலாம் கக்கா வழியில் நம்ம கக்கா துணி அலசுறோம்ல, அதிலே தெரியுது சளி இருக்கிறது. அவ்வளோ சளி வந்துருச்சு பாருங்கள். இது இந்த தண்ணிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. குழந்தைங்களுக்கு சளியே பிடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக இதெல்லாம் கொடுக்கலாம். கொஞ்சம் வேணா கூட கொஞ்சம் ஒரு 2 மிளகு மட்டும் போட்டுக்கோங்கப்பா. போட்டு சர்க்கரை எதாவது பொண்ணு பார்த்திங்கன்னா இதில் சர்க்கரைலாம் எதுவும் கலக்க மாட்டோம், அப்படியே குடிப்போம். இது வந்து கொஞ்சமாக என் பேத்திக்கு இது ஆற வச்சிருவேன். ஆற வச்சு அவளுக்கு வந்து பாலாடை சங்கடம் இருக்குல்ல, பாலாடைன்னு சொல்லுவோம், அதில் போட்டு விட்ருவேன். இது வந்து பாப்பாவுக்கு. நீங்களும் வந்து இந்த கஷாயம் வந்து வச்சு குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சளி எடுத்து போகும், சூப்பராக இருக்கும். வச்சு குடிங்க. ஓகேப்பா, ஒரு நல்ல டிப்ஸு தான் நான் போடுறேன். இதெல்லாம் பயன்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயன்படுத்துங்க. ஓகே, பாய்.